வணக்கம். பாடகி சுவாகதாவின் பாலியல் அத்துமீறல் தொடர்பான பேட்டியும் அது எழுப்பி இருக்கக்கூடிய சந்தேகங்களும் இது குறித்து தான் பார்க்க போறோம். சமீபத்துல பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுகளா பெண்கள் பாலியல் புகார் கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிப்போச்சு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப எதிர்பாராம ஒரு ஆண் மேல குற்றம் சாட்டக்கூடிய இடத்துக்கு பெண்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக ரீதியா பெண்களுக்கு வந்திருக்கக்கூடிய முன்னுரிமையை இது காட்டுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது காரணம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள், பெரியாரி அமைப்புகள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வகையான அந்த முன்னேற்றம் தான் அப்படின்னு நம்ம ரொம்ப எளிமையா சொல்லிட முடியும். அதுலயும் குறிப்பா எல்லா துறைகள்லயுமே இது இருக்கு. நீங்க ஒரு சின்ன சாதாரணமான ஒரு ஊழியர்ல இருந்து ஒரு பெரிய நிர்வாகத்துறையில இருந்து அதுலயும் கலைத்துறை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அதுலயும் குறிப்பா சினிமா அப்படிங்கிறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அஹ், 2 வகையில சொல்லுவாங்க. ஒரு சில பேரை அப்படியே ரொம்ப சரியானவங்க அப்படிம்பாங்க. ஆனா மத்த பேரை கவனிச்சு பாத்தீங்கன்னா சினிமாவுக்குள்ள கிராமத்துல பொதுவெளியில மக்கள் பேசுறதான் பாத்தீங்கன்னா நம்ப முடியாத பல கதைகள் இருக்கும். இவங்க அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, இவங்க 2 பேரும் இங்க போனாங்க, இப்படி பண்ணாங்க. இதெல்லாம் ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, சினிமா துறையில இதெல்லாம் ரொம்ப எளிமை, இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை பொதுமக்கள் மத்தியில இருக்கு. ஆனா கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்கலாம். ஆனா அந்த துறை எப்படிப்பட்ட துறை அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய துறை. நீங்க ஒரு நடிகர் உங்க திரையில உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தர் தோன்றார் அப்படின்னா, அவருக்கு பின்னாடி ஒரு 50 தொழில்நுட்ப கலைஞர்கள் பின்னாடி இருப்பாங்க. அதையும் தாண்டி புரொடக்ஷன் யூனிட் இருக்கு. இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆண் சர்வசாதாரணமா ஒரு பெண்ணோட உல்லாசமா இருந்துட முடியுமா? இல்ல அத்துமீறல் செஞ்சிட முடியுமா? அப்படிங்கிற பல கேள்விகள் இதுக்குள்ள இருக்கு. அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பெண் வந்துட்டு ஒரு பெண் அவ்வளவு சீக்கிரமா ஒரு பெண் மேல பாலியல் அத்துமீறல் ஒரு ஆண் செஞ்சிட முடியுமா? அப்படிங்கிற இன்னொரு சூழலும் இருக்கு. நீங்க இந்த சுவாகதா அப்படிங்கிற இந்த பாடகி இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டி ஏறத்தாழ ஒரு 50 நிமிடங்கள் போகுது. அந்த சுவாகதா அப்படிங்கிற பாடகி எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, மதுரையை பூர்வீகமா கொண்டவங்க, பின்னாடி இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு பாடுறதான் என்னுடைய தொழில் அப்படின்ட்டு முறையான பாடகியான பயிற்சி எடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சூப்பர் சிங்கர், சன் சிங்கர் மாதிரி பல தொலைக்காட்சிகள்ல குறிப்பா வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் முன்னிலையில பல பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் சினிமாவுக்குள்ள பாட வந்திருக்காங்க. சரி, முழுநேர பாடகியா அப்படின்னா இல்ல. பாடகி அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒண்ணு. ஏறத்தாழ இந்த சுவாகதாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இசையமைப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு இசையமைப்பாளர் என்னென்ன வேலை பார்ப்பாரோ எல்லா வேலையுமே சுவாகதா பண்ணியிருக்காங்க. ஒரு பாடகி வேலை என்ன அப்படின்னா, வருவாங்க, வந்த உடனே மெட்ட கேட்பாங்க. யாரு அந்த பாடலாசிரியரோ பாடலாசிரியரோட உதவியாளரோ இல்ல அங்க இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் உதவியாளரோ அந்த பாட்டை வரிகளை சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு பாடுவாங்க, கிளம்பிடுவாங்க. இதுதான் ஒரு பாடகி அல்லது பாடகருடைய வேலை. ஆனா ஒரு இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க அந்த ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய வேலைகள். குறிப்பா என்ன அப்படின்னா, ஒரு மியூசிக் கண்டக்டர், இசை நடத்துனர் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பிச்சு சொல்லி கொடுக்கிறது, அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா வரிகள் சொல்லி கொடுக்கிறது, ஏறத்தாழ சவுண்ட் இன்ஜினியர் உள்பட பெரும்பாலான வேலைகளை சுவாகதா பார்த்திருக்காங்க அந்த இசையமைப்பாளர்கிட்ட. அவங்க கண்ணியம் கருதி ஒரு இடத்துல கூட அந்த இசையமைப்பாளர் குறித்து சொல்லல. அப்ப அங்க எனக்கு நிறைய அத்துமீறல் நடந்துச்சு. என்னால தாங்க முடியல. ஏன்னா அது சவுண்ட் ப்ரூஃப் இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பாடகியை தாண்டி ஒரு பெண் ஒரு பதிவு கூடத்துல ஆண் கூட தொடர்ச்சியா நீங்க பயணிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஒழுக்கமான ஒரு ஆணால மட்டும்தான் ரொம்ப சரியா பயணிக்க முடியும். அப்படி இப்படி இருக்கக்கூடியவங்களுக்குள்ள இந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றது அப்படிங்கிறது சர்வசாதாரணம். இன்னொன்னு, தனக்கு கீழே ஒருத்தர் வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறப்ப இது தனக்கான கையகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடியது அப்படிங்கிறது இயல்பு. இப்போ அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கு பிறகு இனிமேலுக்கு வேண்டாம். இன்னும் சொல்ல போனா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, எனக்கு நிறைய அவருக்கு கடன் கொடுத்துருக்கேன். ஏன்னா சொத்தை வித்துட்டு கடன் கொடுத்தேன். இப்ப என்னன்னா, ஒரு பெரிய ஆள் தான் சின்ன ஆளுக்கு கடன் கொடுத்து நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க என்ன அப்படின்னா உள்டாவா ஒரு சின்ன ஆளு பெரிய ஆளுக்கு கடன் கொடுத்த மாதிரியான அந்த ஏற்பாடு அதுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த பணம் எல்லாம் திருப்பி தரணும்னு சொல்ல போனா ஐபோன் வந்துட்டு அவர் மனைவிக்கு ஐபோன் வாங்கினது என்னுடைய பணம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பிறகு இந்த இம்சையே வேண்டாம் அப்படின்னுட்டு நான் ரிஷிகேஷ் போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ரிஷிகேஷ்ல
தாராபாய் அப்படிங்கிற பேர்ல ஆடை தொடர்பான தயாரிக்கிறது வச்சிருக்காங்க. ஏறத்தாழ பல யூனிட்டுகள் வச்சிருக்காங்க. பல பேருக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பெண் பேசும்போது நமக்கு என்னென்ன உணர முடியுது அப்படின்னா, அவங்க பேச்சுல ஓரளவு உண்மைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம ஓரளவு இல்ல நிறையவே உண்மைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம உணர முடியுது. ஏன் அப்படின்னா, ஒரு கண்ணியம் கருதி தனக்கு நடந்த கொடுமையை சொல்றாங்களே தவிர, ஆனா சொல்லியிருக்கணும் எந்த இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்கணும். கண்ணியம் கருதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் பேரை நான் சொல்ல விரும்பல அப்படிங்கிற இடத்துக்கு சொல்றாங்க. சொல்லும்போது கொஞ்சம் ஒரு இடத்துல கூட ஒரு கண்ணியம் குறைவான ஒரு சொல்ல கூட பயன்படுத்தாம அந்த அளவுக்கு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஏங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நேரடியா அவங்க போய் காவல்துறையில ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாமே, பல இடத்துல பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் எல்லாமான மனநிலை இருக்குமா அப்படிங்கிற ஒரு சூழல், யார் யார் எப்படி வளர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு பல பேரு தேவையில்லாம எதுக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும், அது நம்மளை பிடிச்சி இழுப்பாங்க, ஏன் தேவையில்லாம நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு, நிம்மதியா அந்த வாழ்க்கை வாழும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருவேளை அந்த வகையில கூட அந்த சுவாகதா ஒதுங்கி கூட போயிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு ஒரு பக்கம் தோணுது. இன்னொன்னு தொழிலே மாத்திட்டு போனது ஒரு பெரிய கொடுமைதான். ஏன்னா முழுக்க முழுக்க எனக்கு இசைதான் பாடல் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒரு இசையமைப்பாளர் செஞ்ச பாலியல் துன்புறுத்தலால வேணாஞ்சாமி அப்படின்ட்டு இன்னொன்று போய் நான் ரிஷிகேஷ்ல இருக்கேன், ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் போய் அங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த சுவாகதா அப்படிங்கிற ஒரு பாடகிய ஏறத்தாழ நம்மள மாதிரி ஆட்களுக்கே தெரியல. இப்ப என்ன இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படின்னா, நிறைய முரண்கள் இன்னைக்கு தோன்றிருச்சு. யார் யாரெல்லாம் எதிர் வகையில பேசுறாங்களோ அவங்களையெல்லாம் பிரபலமாக்கக்கூடிய இந்த காலகட்டம். நீங்க போயிட்டு யூடியூப்லயோ இல்ல இணையத்திலேயோ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சுவாகதா அப்படின்னு போட்டா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியிற அளவுக்கு வந்துட்டாங்க. பாடகியா தெரியாத இருந்தவங்க அதே நேரத்துல இந்த பேட்டி மூலமா தெரிய வந்துட்டாங்க. ஆனாலும் அந்த பெண்ணுடைய கண்ணியம் நமக்கு ஒரு பக்கம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. கண்ணியம், அந்த நிதானம், இது எல்லாமே அந்த பெண்ணுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது நமக்கு. இன்னொன்னு என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, இது நம்முடைய கருத்து தான். அந்த இசையமைப்பாளரை தாண்டி இவ்வளவு தெரிஞ்ச ஒரு பெண்ணால தனியா இசையமைச்சிருக்க முடியும். அப்படி இசையமைச்சிருந்தா தனியா ஒரு பெண்ணா இருந்து சாதிச்சிருந்தா இன்னும் அந்த பெண்ணுக்கு கூடுதலா இன்னும் ஒரு விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். அதை தாண்டி அவங்க போயிருக்காங்க. இப்போ கூட அவங்க நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்லாம் சொல்லலை யாருக்கிட்டையும். எனக்கு நடந்தது வேற ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க இதையெல்லாம் நம்ம கணிச்சு பார்க்கிறப்ப அது எந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிற இன்னொரு இதுவும் நமக்கு தோணுது. யார் அப்படின்னு இன்னைக்கு நாளைக்கு சொல்லிடுவாங்க, யாராவது கண்டிப்பா சொல்லிடுவாங்க, நமக்கும் புரியுது அப்படின்னு வச்சுங்களேன். ஒருவேளை அந்த இசையமைப்பாளர் அப்படி இருந்தா கண்டிப்பா அது தன்னை மாத்திக்கணும். இன்னொன்னு, யாரோ ஒருத்தர் பண்ற தவறு ஒரு திரையை சேர்ந்த மற்ற எல்லாருக்குமே ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னைக்கு தலைகீழா இன்னொரு விஷயம் நடக்குது. இதையும் நம்ம பேசித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அதாவது இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும், நடக்காமல் இருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா, இன்னைக்கு தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சில பேர் இன்னொருத்தர் மேல நிர்பந்தம் பண்றாங்களோ இல்ல அந்த மாதிரி செய்யறாங்களோ அப்படிங்கிற இதை ஏற்படுத்துது. ஆனா இந்த பெண்ணுடைய பேட்டியை பார்க்கும்போது, சுவாகதாவுடைய பேட்டியை பார்க்கும்போது ஏறத்தாழ இதுல உண்மை அதிகமா இருக்கு அப்படிங்கிற இன்னொன்னையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதே நேரத்துல இன்னொரு சந்தேகமும் நமக்கு இருக்கு. இத்தனை ஆண்டுகள் கழிச்சு சுவாகதா அப்படிங்கிற ஒரு பெண்ணை தமிழ்நாட்டிலிருந்து ரிஷிகேஷுக்கு தேடி போய் பேட்டி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற இந்த கேள்வி நமக்குள்ள இருக்கு. உங்க இம்சையே வேண்டாம் சாமி அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல போய் இருந்து அப்படி போன அந்த பெண்ணை பேட்டி எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த செய்தியை தினமலர் பிரபலப்படுத்துது. இந்த செய்தியை தினமலர் பிரபலப்படுத்துறதுடைய நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. எந்த ஒரு செய்தியையும் எந்த நிறுவனம் பிரபலப்படுத்துனுச்சுன்னா அப்ப அந்த நிறுவனத்துடைய பின்னணி என்ன, இந்த நிறுவனம் ஏன் பிரபலப்படுத்துது அப்படிங்கிறதையும் இதுக்குள்ள நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தம். எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.